ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம டிஆர்பி எஸ்ஆர்பிக்கான ஃபுல் நோட்ஸ் ப்ளஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் வீடியோஸ் நம்ம போட்டுட்ருக்கோம். நம்ம டிசிஎம்முக்கான செமஸ்டர் கொஸ்டின் பார்த்துட்ருக்கோம். அந்த சீரீஸில் நம்ம இப்போ நிதி கணக்கியல் பாடம் 3 நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலில் வீடியோ நம்மளுக்கு டிஆர்பி எஸ்ஆர்பிக்கானது அப்டேட் ஆகும். நம்ம பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அது மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போகலாம். கணக்கியலில் தனித்தன்மை கருத்தானது நிறுவனத்தின் இவர்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டும். யாரிடம் கேட்டாங்கன்னா இந்த ஆன்சர் பணியாளர்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டும். குறிப்பிட்ட நோக்கத்திற்காக பெறப்பட்ட அரசு மானியம் தொகை எவ்வகையான வரவு? எவ்வகையான வரவுனா மூலதன முதலின வரவு. இதுதான் சரியான விடை. வங்கியிலிருந்து ரொக்கம் எடுக்கும்போது வங்கியானது வாடிக்கையாளர் கணக்கில் என்ன பண்ணும்? டெபிட் பண்ணும், பற்று பண்ணும். இறுதி சரக்கிருப்பு எந்த அடிப்படையில் மதிப்பிடப்படுகிறது? அடக்க விலை அல்லது சந்தை விலை, இவற்றுள் எது குறைவோ அந்த விலை. கீழ்கண்டவற்றுள் எது வரவு இருப்பினை அதிகரிக்கும் தன்மையுடையது? வங்கி மேல்வரை பற்று. சரியான வங்கி அறிக்கை என்பது வங்கி புத்தகத்தில் வாடிக்கையாளர்களின் கணக்கின் நகல். நிறுவனத்தின் நிதி நிலையை வலுப்படுத்தவும் எதிர்பாராத பொறுப்புகள் மற்றும் இழப்புகளை எதிர்கொள்ளவும் அல்ல ஈட்டிய லாபத்திலிருந்து உருவாக்கும் தொகை காப்புகள். கால்நடை இருப்புகளுக்காக தேய்மான முறை என்னன்னா மறுமதிப்பீட்டு முறை. இனியன் என்பவருக்கு சரக்கு விற்பனை செய்ததற்கு பற்று வைக்க வேண்டிய கணக்கு. யார் கணக்கு? இனியன் கணக்கில் தான் பற்று வைக்கணும். சாதாரண வழக்கமான மற்றும் எழுத்தத்தன்மை கொண்ட கணக்கியல் பிரிவு. கணக்கேடுகள் பராமரிப்பு. சொத்தின் மதிப்பிற்கு வட்டி கணக்கிடப்பட்டு தேய்மானம் கணக்கிடப்படுவது ஆண்டு தொகை முறை. ஒரு இருப்பாய்வு தயாரிக்க காலம் ஒரு குறிப்பிட்ட நாளில். இதுக்கெல்லாம் பேஜ் நம்பர் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. பேஜ் நம்பர் 169 இருக்குது. அடுத்தது இருப்பு நிலை குறிப்பு வணிகத்தின் டேஷ் தன்மையுடையது. நிதி நிலையை காண்பிக்கிறது. கீழ்கண்டவற்றுள் தவறான கூட்டனை கண்டறிக. இருப்பாய்வு சமன்படுத்தாவிட்டால் அது கணக்கேடுகளில் சரி தன்மைக்கு சான்றாக எடுத்துக்கொள்ளலாம். இதுதான் தவறானது. அடுத்த கொஸ்டின். துணையேடுகள் பயன்படுத்தும் நிறுவனங்கள் இயந்திரத்தின் கொள்முதல் செய்யப்பட்டதை எந்த துணையேட்டில் பதியப்படுகிறதுனா உரிய குறிப்பேட்டில். நிறுவனத்தின் உரிமையாளர் தனது சொந்த உபயோகத்திற்கு நிறுவனத்திலிருந்து எடுக்கும் ரொக்கம் எடுப்பு கணக்காகும். கீழ்கண்டவற்றுள் இருப்பாய்வு வெளிப்படுத்தும் பிழை எது அப்படின்னு கேட்குறாங்க. இருப்பாய்வு வெளிப்படுத்தும் பிழை பேரேட்டு கணக்கின் இருமுறை எடுத்து எழுதல் தான் இருப்பாய்வு வெளிப்படுத்தும். இது பேஜ் நம்பர் 123 இருக்குது. செக் பண்ணிக்கோங்க. இருப்பு நிலை குறிப்பு எந்த கணக்கேட்டு கோட்பாட்டின் அடிப்படையாக கொண்டது? சொத்துகள் மற்றும் சொத்து முதல் ப்ளஸ் பொறுப்பு. அடிக்கடி நிகழாத்தன்மை என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலின செலவு. தொகை லாபத்திலிருந்து முடியாதது எது? முதலின வரவு. நடப்பாண்டிற்கு மட்டும் பயனளிப்பது வருவாயின செலவு. ஓராண்டுக்கு மேல் செலவு நீள்பயன் செலவு. வருவாயின செலவு. போக்கொழிந்து போதல் முறையில் எந்த சொத்துக்கள் மறுமதிப்பீட்டினை குறைக்கலாம்? நற்பெயர். ரொக்க ஏட்டின்படி வங்கி இருப்பு 3000 வங்கியால்
பற்று செய்யப்பட்ட 200. ரொக்க ஏட்டின் பதியப்படவில்லை எனில் வங்கி அறிக்கைப்படி இருப்பு எவ்வளோ? 2800 வரவு இருப்பாக இருக்கும். பயனை கொடுத்தல் பயனை பெறுதல் எந்த கணக்கியல் முறையில் பயன்படுத்தப்படுகிறதுனா இரட்டை பதிவு முறை. பயனை கொடுக்குறோம், பயனை பெறுறோம், இரட்டை முறையில் பயன்படுத்துகிறோம். அடுத்தது எழுது பொருட்கள் வாங்கியது 5000. வங்கி எடுப்பு அட்டை மூலம் செலுத்தப்பட்டது, டெபிட் கார்டு மூலம் செலுத்தது. இதற்கான சரியான குறிப்பிட்ட பொருள் எழுது பொருள் பற்று. நம்ம 5000 பண்ணுறோம். வங்கி கணக்கு வரவு 5000 ரூபாய். இதுதான் சரியான விடை. அடுத்து தீயினால் இயந்திரத்தில் ஏற்பட்ட பாதிப்பிற்கு பெறப்பட்ட, இந்த இடத்துல பெறப்பட்டன்னு வரணும். பெறப்பட்ட தொகை டேஸ் ஆகும்னா முதலின வரவு. ஏன்னா நாம் முதல் போட்டால் தான் தீயினால் பாதிப்பாகிருக்கும். அதுலேருந்து நம்மளுக்கு வர்றது முதலின வரவு. இது பேஜ் நம்பர் 115 இருக்குது, கவனமாக பார்த்துக்கோங்க. முன்கூட்டியே பெறப்பட்ட வருமானம் எங்கே தோன்றும்னு கேட்குறாங்க. முன்கூட்டியே நாம் பண்ணிட்டோம் அப்படின்னாவே இருப்பு நிலை குறிப்பில் சொத்து பக்கம்தான் தோன்றும். ஆனால் இங்கே வருமானம் வரக்கூடாது. முன்கூட்டியே பெற்ற காப்பீட்டு முனிமம் தான் முனிமம். ஓகேங்களா? அதுதான் இருப்பு நிலை குறிப்பில் சொத்து பக்கத்தில் வரும். இதில் நிறைய தப்பாகவும் இருக்கும். இது பிடிஎஃப்ல இருக்குது. நம்ம உங்களுக்கு சரியான விடையை தான் கொடுக்குறோம். இதுதான் சரியானது. எதிர்காலத்தில் பயன் அளிக்கக்கூடிய வருவாயின செலவு எவ்வாறு அப்படின்னு சொன்னாங்கன்னா, எதிர்காலனாவே நீள் பயன் வருவாயின செலவு. சொத்தின் இறுதி மதிப்பு என்பது பயனளிப்பு காலம் இறுதியில் தான் நாம் கணக்கிட முடியும். அடுத்த கேள்வி, கீழ்கண்ட கூற்றுகள் இது தவறானதுன்னு கேட்குறாங்க. பற்பல கடனீந்தோர் மீது வாரா ஐயக்கடன் ஒதுக்கு உருவாக்க வேண்டும். அதுதான் தவறானது. எல்லாத்தையும் மேலேயும் நம்ம உருவாக்கிட முடியாதுல்ல, அதனால் சொல்கிறாங்க. வங்கியினுடைய மொத்த வைப்புகளில் குறிப்பிட்ட சதவீதத்தை ரொக்கமாக வைத்திருப்பது என்னன்னு சொல்லலாம் நம்ம? CRR, ரொக்க இருப்பு விகிதம். இறுதி சரக்கிருப்பு என்பது நம்மளுக்கு நடப்பு சொத்து. விற்பனை மற்றும் இறுதி சரக்கிருப்பு ஆகியவற்றின் இறுதி பதிவு விற்பனை கணக்கு பற்று, இறுதி கணக்கு பற்று, வியாபார கணக்கு வரவு. கீழ்கண்ட இருப்பாயை வெளிப்படுத்தும் பிழைகள் என்னென்ன பிழைகள் வெளிப்படுத்தும்? விற்பனை தொகை 8750, விற்பனை பேரேட்டில் 7850 என எழுதப்பட்டிருக்கிறது தான் இதில் வெளிப்படுத்தும் பிழை, வெளிக்காட்டும் பிழை. அதுதான், இன்னுமே இல்லை. கடனாளியிடமிருந்து தொகை வசூலிக்கும் போது இருப்பு நிலை குறிப்பில் ஏற்படும் விளைவு யாதுன்னு கேட்குறாங்க. சொத்தின் மதிப்பு எந்த மாற்றமும் ஏற்படாது. மத்திய கூட்டுறவு வங்கி கணக்கு இது தொடர்பான ஆல்சார் கணக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, சட்டமுறை ஆல்சார். இது ஸ்டாச்சுட்டரி அசெட் தான் ஆல்சார் கணக்கு அப்படின்னு சொல்கிறோம். கீழ்கண்டவற்றில் எது நிறுவனத்தின் கணக்காளரின் பணி அல்ல? கணக்காளரின் பணி என்னல்ல? கலைப்பாளருக்கு வேலையே கிடையாதுங்க. நிறுவனத்தின் இயந்திர தளவாடங்கள் இதுதான் வரும். கண்ணுக்கு புலனாகும் சொத்து. சுரங்கங்கள் என்னது? பயன் தீரும் சொத்துகள். தொடக்க செலவுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கற்பனை அல்லது பெயரளவு சொத்து. வங்கி மேல்வரைப்பற்றுங்கிறது குறுகிய கால பயன். நீண்ட கால கடன் பொறுப்பு, நீண்டகால பொறுப்புகள். குறிப்பேட்டில் பதிவு என்பது தொடக்க பதிவு. ஆதாயம் ஈட்டா சொத்து என்ற கருத்தினை உருவாக்கிய குழு என்னன்னா NPA அதான் சொல்கிறாங்க. நரசிம்மன் குழு 1992. ஈரோட ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழ்கண்டவற்றில் பொருந்தாதது எது? பொருந்தாத அரைக்கலன். அடுத்த கேள்வி, ரொக்க ஏட்டின்படி வங்கி இருப்பு 5000, வங்கி தவறுதலாக வரவு வைக்கப்பட்டது 2000 எனில் வங்கி செல்லேட்டின்படி எவ்வளோ இருக்கணும்னா 7000 இருக்கணும். பின்வற்றுள் எது நடப்பு சொத்துகளின் சேராதது? அரைகலன்கள். நேர்கோட்டு தேய்மான முறை பொருத்தமான சூழலை கீழ்கண்டவற்றில் எது?
பழுதுபார்ப்பு செலவு அதிகரித்து கொண்டே போச்சுன்னா நம்ம நேர்கோட்டு முறையை ஃபாலோ பண்ணணும். இது பேஜ் நம்பர் 164 இருக்குது. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கீழ்கண்டவற்றில் எது எதிர்பாராத பதிவு? எதிர்பாராத பதிவு வந்து அலுவலக செலவிற்காக வங்கியிலிருந்து எடுத்த ரொக்கம். வணிகத்தின் நிதி சொத்துக்களை நிதிநிலையை அறிந்து கொள்வது இருப்புநிலை குறிப்பில் தான் அறிஞ்சிக்கலாம். சொத்தின் பராமரிப்பு மற்றும் பழுதுபார்ப்பு செலவு காலப்போக்கில் அதிகரிக்கும் போது இது என்ன பண்ணலாம்? குறைந்த சொல் மதிப்பு முறை பேஜ் நம்பர் 167 இருக்குது. அடுத்த கொஸ்டின், சொத்தின் அடக்க விலை மதிப்பு இருப்புநிலை குறிப்பின் மாறாமல் தோன்றுவது தேய்மான முறை என்னன்னு கேட்குறாங்க. தேய்மான ஒதுக்கு முறை. இது செய்விலை. செய்விலை என்னன்னு கேட்டாங்கன்னா தவறான தொகையை சரியான துணை ஏடுகளில் பதிவு செய்தல். விடுவிலை. விடுவிலைன்னு என்ன? சரக்கு விற்றது விற்பனை ஏட்டில் முழுமையாக பதியப்படவில்லை. விதிவிலை. முதலின செலவை வருவாயின செலவாக எழுதுவது. ஈடு செய்யும் பிழை. விற்பனை ஏடு கொள்முதல் ஏடு இரண்டிலும் ₹1000 அதிகமாக கொள்வது. ஈடு செய்யும் பிழை. அடுத்த கேள்வி, முன்கூட்டியே செலுத்திய காப்பீடு. முன்கூட்டியே செலுத்திய காப்பீடு இதற்கான சரியான பதிவு என்னன்னு கேட்குறாங்க. முன் செலுத்திய காப்பீடு பற்று காப்பீட்டு தொகை இனக்கணக்கு வரவு. வாரா கடன் குறித்த சரியான பதிவு என்னன்னு கேட்குறாங்க. வாரா கடன் பற்று கடனாளிகள் கணக்கு வரவு. நிகழ்வு அடிப்படையில் வணிக நடவடிக்கை பதிவு செய்ய வேண்டியது அவசியம். கூட்டு பங்கு நிறுவனங்கள் சட்டத்தின் எப்பிரிவுன்னு சொல்கிறாங்க? பிரிவு. இந்திய கம்பெனி சட்டம் 2013 பிரிவு 123 3. இது பேஜ் நம்பர் 17 இருக்குது. முன்னாடியே இருக்குது. ஃபர்ஸ்ட் லெசன்லேயே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தனியால் கணக்கில் உரிமையாளர் வருமான வரி செலுத்துவது என்ன? முதல் கணக்கில் பற்று செய்யப்படும். இயந்திரம் நிறுவனத்திற்கு செலுத்த வேண்டிய கூலி 1000. இதற்கான தவறாக எழுதப்பட்டுள்ளது. இப்பிழை சரி செய்கிறது எப்படி பண்ணுவாங்கன்னா இது வந்து இயந்திர கணக்கில் தான் பண்ணுவாங்க. கீழ்கண்ட தள்ளுபடி குறித்த கூற்றுகளில் தவறானது எதுன்னு கேட்குறாங்க. வியாபார தள்ளுபடி கணக்கீடுகள் பதிவு செய்யப்படுகிறதுன்னு தான் தப்பு. அடுத்தது வாராக்கடன் ஒதுக்கு கணக்கு ஏற்கனவே இல்லையெனில் உருவாக்கப்பட வேண்டிய ஐய கணக்கு. லாப நட்ட கணக்கு. ஐய கடன் ஒதுக்கு. இதுக்கான ஆன்சர் லாப நட்ட கணக்கு பற்று வைக்க வேண்டும். அடுத்த கொஸ்டின், போக்கொழிந்து போதல் முறையில் எந்த சொத்தின் மதிப்பு குறைகிறது அப்படின்னு கேட்குறாங்க. போக்கொழிந்து போதல் நற்பெயர் மற்றும் காப்புரிமை குறைக்கப்படுகிறது. பணியாளர்களுக்கு மதிப்பூதியம் வழங்க செலவு எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா வருவாயின செலவு. கீழ்கண்டவற்றுள் எது புலனாகா சொத்துக்கள்? புலனாகா சொத்துக்கள்னால் வணிக குறிகள் தான் வந்து குறிகள். ட்ரேட்மார்க் தான் புலனாகா சொத்து. பின்வருவற்றில் நடவடிக்கையிலிருந்து குறிப்பேட்டு பதிவு பேரேடு தயாரிக்கும் போது ரொக்கப்பதிவு பற்று வைக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து ₹3000 ஆன்சர். அடுத்த கேள்வி, வரி ஆதாயம் எதன் மூலம் பெறலாம்? வரி ஆதாயம் ஒதுக்கீடுகள் மூலம் பெறலாம். 395 இருக்குது. பார்த்து எடுத்துக்கோங்க. நிலம் வாங்குவதற்கு சட்ட ஆலோசனை பெறுவதற்காக வழக்கறிஞருக்கு கொடுத்த தொகை. மூலதன செலவு. எடுப்பு மீதான வட்டி. இதற்கான உரிய சரிகட்டும் பதிவு. முதல் கணக்கு பற்று எடுப்பு கணக்கு வரவு. கீழ்கண்ட கூற்றுகள் சரியானது எதுன்னு கேட்குறாங்க. இரட்டை பதிவு முறையில் வணிக நடவடிக்கை இருத்தன்மை பதியப்படுகிறது. அறக்கட்டளைக்கு நன்கொடையாக வழங்கப்பட்ட சரக்கு கணக்கு. கொள்முதல் கணக்கு. முதல் ₹5 லட்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொள்முதல் 3 லட்சம். கூலி மற்றும் உள்தூக்கு கூலி 50,000. இறுதி சரக்கு இருப்பு 50,000. விற்பனை 5 லட்சம். மொத்த லாபம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. மொத்த லாபம் இதுக்கு ஆன்சர் 1.5 லட்சம் இல்லைன்னா 2 லட்சம் வரலாம்.
இதுதான் மொத்த லாபம். அடுத்த கேள்வி, வங்கி அறிக்கைப்படி வங்கி இருப்பு மேல்வரைப்பற்றாக இருக்கும்போது வங்கி மூலம் வசூலிக்கப்பட்ட பங்கு ஆதாயம் வங்கி இருப்பு குறைக்கும். துணை ஏடுகளோட பேரேடு பயன்படுத்தும் நோக்கம் பயன்படுத்தும் ஏடு ரொக்க ஏடு. கீழ்கண்ட பொருந்தாத இணை பார்த்திங்கன்னா முதல் சொத்து கணக்கு, இதுதான் பொருந்தாத இணை. அடுத்த கேள்வி, கணக்கியல் செயல்முறைகளில் வரிசையான படிநிலைகள் உள்ளடக்கியதே டேஸ் ஆகும். கணக்கியல் சூழல். விற்பனை ஏட்டில் பதிவு செய்வதற்கு பயன்படுத்தப்படும் அட்டை இடாப்பு இன்வாய்ஸ். குறிப்பேட்டு பதிவுகளை எந்த ஏட்டில் பதிவு எழுதப்பட வேண்டும்னா பேரேட்டில் எழுதப்பட வேண்டும். பேஜ் நம்பர் 9 இருக்குது, பார்த்துக்கோங்க. கீழ்கண்ட லாபத்தினை மீதான செலவாக கருதப்படுவது ஒதுக்கீடுகள். இது பேஜ் நம்பர் 192 இருக்குது. அடுத்த கேள்வி, வணிக நிறுவனங்கள் துவங்குவதற்கு முந்தைய செலவுகள் என்ன செலவு? மூலதன செலவு, முதலின செலவு. அடுத்து இந்திய ரிசர்வ் வங்கி ஆயுத கிடங்கு என ஆயுதம் எதை சொல்கிறாங்கன்னா சிஆர்ஆர் தான் சொல்கிறாங்க, கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. உரிய குறிப்பேடுகளில் பொருந்தாதவை எது? சரக்குகள், கடன் விற்பனை. இரட்டை பதிவு முறையை மேம்படுத்திய பாசியோலி என்னது? இத்தாலி நாட்டை சேர்ந்தவர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்ன வரைக்கும் 3 சப்ஜெக்ட்டுக்கான செமஸ்டர் கொஷின் பூரா பார்த்துருக்கோம். இன்னும் எனக்கு பேலன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ இன்னொன்று உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பார்க்குற வீடியோ பூராமே யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தடுத்து நம்மளுக்கு ப்ரீவியஸ் கொஷின் பூரா அப்லோட் பண்ண போகிறேன். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.